ஹஜ் என்றால் என்ன? ஏன் முஸ்லிம்கள் ஹஜ் செல்கிறார்கள்? விரிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் என்பது இஸ்லாத்தின் 5வது கடமையாகும். இது சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகருக்கு மேற்கொள்ளப்படும் ஒரு புனித பயணமாகும். உடல் நலமும் பயண செலவுக்கு தேவையான பண வசதியும் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்நாளில் ஒருமுறை ஹஜ் செய்வது கட்டாய கடமையாகும். இதனை பற்றி திருக்குரான் 3வது அத்தியாயம் 97வது வசனம், அந்த ஆலயத்தில் அல்லாவுக்காக ஹஜ் செய்வது அங்கு செல்ல சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமையாகும் என்று குறிப்பிடுகிறது. முஸ்லிம்கள் ஏன் ஹஜ் செல்கிறார்கள் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, இது இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதாகும். இரண்டாவதாக, இது ஒரு மனிதன் செய்த பாவங்களிலிருந்து முழுமையாக மன்னிப்பு பெற்று தூய்மையடைய உதவுகிறது. இதனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, யார் ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனைப் போல திரும்புவார் என்று கூறியுள்ளார்கள். இந்த புனித பயணத்தின் போது உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஒரே இடத்தில் கூடுகிறார்கள். அங்கு அரசன், ஏழை, கருப்பு, வெள்ளை என்ற எந்த பாகுபாடும் இருப்பதில்லை. அனைவரும் இஹ்ராம் எனப்படும் தையல் இல்லாத எளிய வெள்ளை ஆடையை அணிந்திருப்பார்கள். இது இறைவனுக்கு முன்னால் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற மிகச்சிறந்த உண்மையை உலகிற்கு உணர்த்துகிறது. மேலும் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இறைவனுக்காக செய்த மிகப்பெரிய தியாகங்களை நினைவு கூறும் விதமாகவே ஹஜ்ஜின் சடங்குகள் அமைந்துள்ளன. உதாரணமாக, தண்ணீர் தேடி அன்னை ஹாஜரா அவர்கள் ஓடியதை நினைவுபடுத்தவே சஃபா மர்வா மலைகளுக்கு இடையே ஹாஜிகள் ஓடுகிறார்கள். இவ்வாறு ஹஜ் என்பது ஒரு முஸ்லிமின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவரை ஒரு சிறந்த மனிதராக மாற்றுகிறது. இது போன்ற ஹஜ்ஜை குறித்து பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.